சங்கீதம் 55. சரி. தேவனே என் ஜெகத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறந்துராதேயும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருள் செய்யும். சத்துருவனுடைய கூக்குரலை நிமித்தம் பின்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுவேன். அவர்கள் என்மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பயக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியகொள்ளப்படுகிறது. மரணத்துகள் என் மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருக்களிப்பு என்னை மூடிற்று. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகு இருந்தால் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். பெருங்காற்றுக்கும் பூசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றித் திரிகிறது. அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது. கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறதில்லை. என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டின என் பயங்கன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷனும் எனக்கு வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீயே அவன். நான் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு இருக்கிறது. நானே தேவனை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு கொண்டார். ஆதி முதலாய் மீட்டி இருக்கிற தேவன் கேட்டு அவர்கள் பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல் நேரிடாதனால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவன் தன்னோட சமாதானமா இருந்தவர்களுக்கு விரோதமாய் என் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மிருதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனே, நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையாகிலும் விழுந்திருக்க மாட்டார்கள். நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். இதுல 1-2 தேவனை என் ஜெபத்தை கேட்டவர்களும் என் விண்ணப்பத்திற்கு மறையாதிரும். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருள் செய்யும். சத்துருவுடைய கூக்குரலை நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ சங்கீதம் அதுக்கேற்ற இன்னொரு சங்கீதம் 64:1. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை விலக்கி காத்தருளும். அது போல நம்ம அதே மாதிரி இதுல பார்த்தா 1:4 இருக்கும். யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவரு வேண்டிக் கொள்கிறார். இஸ்ரவேலின் தேவனுக்கு, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்மோது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அவனுக்கு அருளினார். இப்ப நம்ம ஒரு கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் பண்றோம், ஒரு விண்ணப்பம் பண்றோம்னு சொன்னா அதுக்கான இதை நம்மளுக்கு சரியான நேரத்துல தேவன் கொடுப்பார். அதே மாதிரி அந்த சங்கீதம் 71 இருக்கும். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த எங்களை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து என்னை ஏற பண்ண வைத்தீர். அந்த 21 எங்கள் மேன்மையை பெருக பண்ணி எங்களை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொன்னார். அது போல் நம்ம என்ன கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறோமோ, நாம கேட்கிற ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப இந்த இதுல
இந்த வசனத்துல இருந்து இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா, நம்ம ஜெபத்தை கடவுள்கிட்ட வந்து நம்ம முறையிடுறோம். அப்பொழுது வந்து நமக்கு இந்த பயத்தை நீக்கி நம்மளை பிராண அழிவுக்கு காக்கிறாரு. காத்து நம்மளுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறார். ஆமேன். ஆமென் ஆமென் ஆமென். ஆமேன். அக்கா டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு மெசேஜ் இது பண்ணலாம்க்கா. சரிடா சரிடா. முடிவு ஜெபம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த வேலையிலும் தகப்பனே, ஆவியானவரே நீர் எங்களோட பேசின ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா நீங்க இன்னைக்கு பேச இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க தகப்பனே. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்களுக்கு ஒரு பரம போவாஸ் நீங்க இருக்கிறீங்க. இத குறிச்சு பேசணும்னு சித்தமா இருந்தீங்க. ஆவியானவரே அப்பா பாட்டுலயே எங்களுக்கு நீங்க பேசியிருப்பீங்கப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அப்பா எங்களுக்கு யாரும் இல்லைன்ற பரம போவாஸ் ஆகிய ஏசப்பா நீங்க இருக்கிறீங்க. எங்க ஆவியானவரே ரூத்துக்கு சந்திக்கப்பட்டது போல ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆகாரம் கொடுத்தாங்க, பாதுகாப்பு கொடுத்தாங்க தகப்பனே, ஆவியானவரே வாழ்க்கை கொடுத்தாங்க. அதே போல தகப்பனே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த 3 காரியமும் நீங்க வச்சுட்டீங்கப்பா. உங்களை நம்பி வந்த எல்லாத்துக்குமே இது இருக்கு. உணவுக்காக அதனால நாங்க கவலைப்படக்கூடாதுப்பா. பாதுகாப்புக்காக கவலைப்படக்கூடாதுப்பா. எங்க வாழ்க்கைக்காக நாங்க கவலைப்படக்கூடாதுப்பா. ஏன்னா பரம போவாஸ் நீங்க. ஒரு மனுஷனான போவாஸ் இதை செய்வானா? ஆவியானவரே அப்பா ஏசப்பா நீங்க எங்களுக்கு நீங்க செய்வீங்கப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அண்ணா வாசிச்ச எல்லாத்தையும் அப்பா நீங்க கரங்கள்ல அப்பா நீங்க கரத்துல இருந்து வந்த வார்த்தைகளாக இருக்கும்படிக்காக நாங்க ஆவியானவரே அப்பா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, எங்க ஜெபங்களுக்கு நீங்க அப்பா பதில் தர போற நாட்களாக இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே தொடர்ந்து அண்ணனை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆவியானவரே எங்க ஜெபத்தை தள்ளாத தேவன். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா சோதரம் சோதரம் சோதரம். ஆவியானவரே அப்பா உதவி செய்யுங்க. ஆவியானவரே அப்பா எல்லா வசனங்களும் சத்தியம். ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆவியான